கடவுள் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, ஐயப்ப விரதத்திலே ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை காண ஆரம்பித்திருக்கின்றோம். பந்தள மன்னனிடம் ஐயன் ஐயப்பன் வந்து சேர்கின்றார். அந்த பந்தள மன்னனுடைய அரவணைப்பிலே ஐயன் ஐயப்பன் வளர துவங்குகின்றார். காட்டிற்கு பந்தள மன்னன் வர எங்கோ ஓர் சத்தம், குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கின்றது. பந்தள மன்னன் ஓடோடி சென்று பார்க்கின்றார். தெய்வாம்சம் பொருந்திய அந்த குழந்தை அங்கே பம்பையின் நதிக்கரையிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அள்ள அள்ள குறையாத ஒரு அழகோடு அந்த குழந்தை இருக்க பந்தள மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்க்கின்றார். ஆள் அரவம் இல்லை, யாருமே இல்லாத இந்த வனாந்தரத்திலே எப்படி இந்த குழந்தை என யோசிக்கின்றார். அப்போது அசரீரியாக வாக்கு ஒலிக்கின்றது பந்தள மன்னனுக்கு. மன்னா, இந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்ப்பாயாக, இது சிவபெருமானுடைய திருவருள் என பந்தள மன்னனுக்கு சிவபெருமான் தன்னுடைய கட்டளையை சமர்ப்பிக்கின்றார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகின்றார். ஆனந்தமாக வளர்க்கின்றார். மகாராணியும் அந்த குழந்தையின் மேலே அதீத பற்றோடும் பாசத்தோடும் தான் வளர்க்கின்றார்கள். காலம் உருண்டோடி கொண்டிருக்கின்றது. மன்னன் தன்னுடைய குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டி அழகாக வளர்த்து கொண்டிருக்கின்றார். காரணம், கழுத்திலே மணியோடு ஐயன் ஐயப்பன் அங்கு அவதரித்திருக்கின்றார். அதனால்தான் மலைக்கு செல்கின்ற நாம் எல்லோரும் துளசி மணி மாலையை அணிந்து ஐயன் ஐயப்பனை காண செல்கின்றோம். இதுதான் அதனுடைய தாற்பயம். ஆகவே கழுத்தில் மணியோடு பிறந்த காரணத்தினாலே மணிகண்டன் என பெயர் சூட்டி அழகாக வளர்க்கின்றார். எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வதற்காக குருகுலம் செல்கின்றார் ஐயன் ஐயப்பன். அங்கே குருவிடம் மிகுந்த மரியாதையோடும் பற்றோடும் பாசத்தோடும் வளர்கின்றார். குருவிற்கு இருக்கின்ற குறையை தெரிந்து கொண்டு அதனை தீர்த்து வைக்கின்றார். தன்னுடைய தெய்வாம்சத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயப்பன் குருவினுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வாம்சத்தை சற்று காண்பிக்கின்றார். அவருடைய குழந்தைக்கு பேசும் வல்லமையை கொடுத்து குருவின் குறையை தீர்க்கின்றார். இப்படி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக ஐயன் ஐயப்பன் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே மகாராணியார் கருவுறுகின்றார். இதுதான் இறைவனுடைய லீலை என்பது. ஐயன் ஐயப்பனுடைய அவதார நோக்கம் என்பது கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக அமர்ந்து அருள் பாலிக்க வேண்டும் என்பதல்லவா? அதற்கான காரணிகள் உருவாக வேண்டாமா? இறைவன் மிகப்பெரிய ஒரு அருமையான இயக்குனர். அவர் மிக அழகாக திட்டம் போட்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திட்டப்படி மகாராணியார் கருவுறுகின்றார். மகாராணியாருக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறக்கின்றது. தனக்கென்று ஒரு பிள்ளை பிறந்த பின் எடுத்து வளர்த்த குழந்தையின் மேல் சற்று பாசம் குறைய துவங்குகின்றது மகாராணியாருக்கு. இதுவும் இறைவனுடைய திருவுளம்தான். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அல்லவா? ஆகவே மகாராணியாருக்கு தன்னுடைய மகனான மணிகண்டன் மேல், தத்து பிள்ளையான மணிகண்டன் மேல் சற்று பாசம் குறைய துவங்குகின்றது. இருக்கின்ற மந்திரிகளும் எப்படியேனும் இந்த ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், மகாராணியாரை கையிலே போட்டுக்கொண்டால் ராஜ்யத்திலே நம்மால் இயன்றவரை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் மந்திரியார்களுக்கு தோன்ற, அதன்படி அவர்கள் செயல்படுகின்றார்கள். மகாராணியாரிடம் சொல்கின்றார்கள், மணிகண்டனுக்கு பட்டம் கட்டிவிட்டால் உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மகன் செல்லா காசாகி விடுவான். ஆகவே மணிகண்டனுக்கு பட்டமளிப்பு என்பதை எப்படியேனும் நிறுத்தி வையுங்கள் என சொல்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால், பந்தள மகாராஜாவுக்கு அன்றைக்கு இராமாயணத்திலே தசரதருக்கு எப்படி ஒரு எண்ணம் தோன்றியதோ தன்னுடைய மகனுக்கு மகுடாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று, அதுபோல பந்தள மன்னனுக்கு மணிகண்டன் படிப்பையெல்லாம் முடித்துவிட்டு வந்துவிட்டால் மணிகண்டனுக்கு பட்டத்தை அளித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி அதனை மற்றவர்களிடம் சொல்லவும் துவங்கி விடுகின்றார்.
அவர் அப்படி சொன்னவுடன் மந்திரிமார்கள் இதுதான் சரியான தருணம் என எண்ணி மகாராணியாரிடம் துர்போதனை செய்கின்றார்கள். மகாராணியாருக்கும் தன்னுடைய மகன் இளவரசனாக இருக்க வேண்டும், தான் பெற்ற பிள்ளை அரசனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அன்றைக்கு கைகேயிக்கு எப்படி தோன்றியதோ அதுபோல பந்தள மன்னனுடைய மனைவிக்கு தோன்றியது. எப்படியேனும் இந்த மகுடாபிஷேகத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும். காரணம், மன்னன் ஒன்றை நினைத்து விட்டால் அதனை விரைவாக செய்து முடித்து விடுவார். அவருக்கு அந்த எண்ணம் மேலோங்குவதற்கு முன்பாக மணிகண்டனை நாம் முடித்து விட வேண்டும் என மந்திரியார் ராணியிடம் சொல்கின்றார். என்ன செய்யலாம்? மணிகண்டனுக்கோ தாயாரின் மேல் அன்பு அதிகம். அந்த அன்பையே கேடயமாக வைத்து விளையாடி விடலாம் என மந்திரி சொல்ல, தன்னுடைய நிலையை மறந்து, தான் ஒரு ராணி என்கின்ற அந்த நிலையை மறந்து கீழான எண்ணத்தோடு யோசிக்க துவங்குகின்றார் மகாராணியார். தனக்கு மிகுந்த வயிற்று வலி, தன்னால் முடியவில்லை எதுவும் என நாடகத்தை துவங்குகின்றார். இவையெல்லாமே அந்த ஈசனும் பெருமாளும் ஐயன் ஐயப்பனும் போடுகின்ற நாடகங்கள் தானே. இந்த நாடகத்தை ஐயன் ஐயப்பன் உணர மாட்டாரா என்ன? தெரிந்தாலும் தெரியாதது போல் நடிக்கின்றார். தன்னுடைய தாயாரின் மனதின் உள்ளே தன்னுடைய தம்பிக்குத்தான் பட்டம் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உதித்திருக்கின்றது என்பதை ஐயன் ஐயப்பன் அறிந்தாலும், மணிகண்டன் அறிந்தாலும் அவற்றை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மகாராஜா பல மருத்துவர்களை அழைத்து பார்க்கின்றார். வயிற்று வலி சரியாகவில்லை. ஒரு மருத்துவர், அதாவது அந்த மந்திரியார் ஏற்பாடு செய்த மருத்துவர் வந்து, இந்த நோய்க்கு புளிப்பால் இருந்தால்தான் தீரும் என சொல்ல, அந்த புளிப்பாலை எப்படி கொண்டு வருவது என மன்னன் யோசிக்க, இதோ நான் இருக்கின்றேன் என புறப்படுகின்றார் வனம் நோக்கி ஐயப்பன். மணிகண்டா, நீயோ குழந்தை, நீ எப்படி புலியை எடுத்து வருவாய்? புலி உன்னை அடித்து கொன்று விடுமே என மன்னன் சொல்கின்றார். மனதுக்குள் சிரித்து கொண்ட ஐயன் ஐயப்பன் தன்னுடைய தந்தையாருக்கு நல்ல ஒரு நிலையை சொல்லி, கவலைப்படாதீர்கள் தந்தையே, நான் சென்று புலிப்பாலோடு வருவேன் என சொல்லி புலிப்பாலை எடுக்க வனம் நோக்கி நடக்கின்றார் ஐயன் ஐயப்பன். புலிப்பாலை கொண்டு வந்த ஐயப்பா, புலிப்பாலை கொண்டு வந்த ஐயப்பா என மற்றவர்கள் பாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்காக அன்று ஐயப்பன் நடக்க துவங்கினார் வனம் நோக்கி. வனம் நோக்கி நடந்தார். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம் ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை.